शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्व भासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. ஜீவன் முக்த லட்சணம் பார்த்துட்டு இருக்கோம். ஜீவன் முக்தால் எப்படி இருப்பாங்க? அதுல போன வாரம் விஸ்தாரமா பார்த்தா ரெண்டு விதமாக ஜீவன் முக்தர்கள் இருப்பார்கள். ஒன் டைப் ஆஃப் ஜீவன் முக்தால் ஆக்டிவா இருப்பாங்க, ஒன் டைப் ஆஃப் ஜீவன் முக்தால் பேசிவா இருப்பாங்க, எது செக்லூடடா இருப்பாங்க. இப்படி ரெண்டு விதமாகவும் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, ரெண்டு விதமாகவும் நம்ம பார்த்திருக்கோம். 425 ஸ்லோகம், 425 ஜீவன் முக்தாரை பத்தி சொல்லும் போது சில பேர் சரீர யாத்திரா மாத்திரம் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து எதுலயுமே இல்லாம மௌனமாக உட்கார்ந்து இருப்பாங்க. அவளுக்கு என்ன சாப்பாடு என்ன கிடைக்கிறதோ அதை கிடைச்சிட்டு அதை கிடைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு இருப்பாங்க. சில ஜீவன் முக்தாளுக்கு மைத்ரா கருணா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஜனகரம் மாதிரியாங்க, ஆதிசங்கரர் மாதிரி ஜீவன் முக்தாலாம் என்ன பண்ணா சிஷ்யலை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் பாஷ்யங்கள்லாம் எழுதி அவ முக்தாளா இருந்தா கூட உபதேசே ஞானம் ஞானின தத்துவ தரிசனா அப்படின்னு ஆச்சாரிய கீதையில சொல்லியிருக்கு. அவ எல்லாம் என்ன பண்ணா கீழே இறங்கி சிஷ்யாளுக்காக பண்ணுவாங்க. அதுக்காக அவ ஜீவன் முக்தாள் இல்லன்னு இல்ல. ஆனா ஜீவன் முக்தாளா இருந்தா இப்படிதான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், சமாதியிலேயே உட்கார்ந்து இருக்கணும்ன்றது கிடையாது. இப்படி ரெண்டு விதமான ஜீவன் முக்தர்களும் பார்த்தோம். அந்த ஜீவன் முக்தர்கள்ல ரெண்டு விதமான விற்பியை கையாண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஞானி. அஜகர விற்பி அப்படின்னு பேரு. அஜகர விற்பின்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பானது எப்படி இருக்கும்னாங்க, தங்கிட்ட என்னெல்லாம் ஆகாரம் வருதோ அந்த ஆகாரத்தை அடிச்சு சாப்பிடுமே தவிர அதுவா ஒரு இடத்துக்கு போய் இற தேடாது. இப்படி சில ஜீவன் முக்தால்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தனக்கு என்ன ஆகாரம் கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுட்டு அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. சில ஜீவன் முக்தால்லாம் அப்படி கிடையாது. அவெல்லாம் அங்கங்க போய் என்ன பண்ணுவோம், சிஷ்யனை உத்தரணம் பண்ணணும், லோக சங்கரம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த சாஸ்திர பிரச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு சாதுர்மாசிய விரதங்கள் எல்லாம் போய் எல்லாரையும் வேதாந்தத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு ஆக்டிவா இருக்கக்கூடியவர்களை அப்படியும் பார்த்திருக்கோம். இப்படி ரெண்டு விதம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விற்பியில இருப்பவர்களுக்கு மதுகர விற்பி அப்படின்னு பேரு. மதுகரம் அப்படின்னாக்க தேனி. தேனியானது என்ன பண்ணும், ஒரு பூவையா பார்த்து பார்த்து போய் தேனை சாப்பிடும். அப்படி இவாளெல்லாம் என்ன பண்ணா எங்கெல்லாம் அஜானி இருக்காளோ அவளெல்லாம் உத்தாரணம் பண்ணணும்ன்ற ஒரு கருணையோட போகக்கூடிய விற்பியை இருக்கக்கூடிய ஜீவன் முக்தால் ஒரு கேட்டகரி. இன்னொரு ஜீவன் முக்தால் கேட்டகரி எதுவும் வந்ததை சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடியது. இது ரெண்டு எப்படி நடக்கிறதுனா, ஜீவன் முக்தாளுக்குள்ள இருக்கிற பிராரப்த வசத்தினால வரக்கூடிய விஷயங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாகவும் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு ஒரு ஸ்லோகத்துல, வசந்தவத்து லோகமாச்சரன். வசந்த லோகத்துல எப்படி ஆக்டிவா பறவைகள்லாம் பூக்கள்லாம் பண்றதோ அப்படி இந்த ஜீவன் முக்தால்லாம் அங்கங்க போய் பண்ணுவான்னு சொல்லிருக்கு. சில இடத்துல இதே ஜெயசூடாமணியில என்ன சொன்னீங்க, அவெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பா, கிடைச்சதை சாப்பிட்டு இருப்பா, தூங்குற மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க, பாலர்கள் மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க, உண்மத்த மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. சுரமந்திர தரு மூல நிவாசகா ஷையா பூதலம் அகிலம் வாசகா அப்படின்னார் பஜகோவிந்தத்துல. சர்வ பரிகிரக ரோத தியாகா கட்சிய சுகம் ந கரோதி விராகா அப்படின்னு அவர் சொல்லும் போது, ஏதோ ஒரு மந்திரத்துல ஏதோ ஒரு தேவதா மந்திரம், சுரமந்திரம்னாக்க ஒரு தேவதையினுடைய கோவில்ல ஒரு நடல்ல கரு மூல நிவாசகா அதுல உட்கார்ந்து இருப்பாரு அவரு. ஷையா அவருக்கு படுக்கை எல்லாம் கிடையாது, பூதலம் தான் படுக்க. அப்படி ஷையா பூதலம் அஜினம் வாச அங்க இருக்கக்கூடிய அஜினம்னாக்க கிருஷ்ணாஜினம் மாத்தோல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவரு. ஆனா ஒண்ணு, சர்வ பரிகிரக தியாகம், எல்லா பரிகிரகத்தையும் தியாகம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவருக்கு கட்சிய சுகம்ன கரோதி விராகா, அப்படி வைராக்கியத்தோட இருக்கக்கூடியது சுகம் வராமையா போயிடும் அப்படின்னு பஜகோவிந்தத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கரதல பிச்சகா தருதல வாசகா பிருஷ்டே அக்ரே வன்னி பிருஷ்டே பானுகா. அவனுக்கு மழை குளிர்காலம் வந்துச்சுன்னா முன்னாடி அக்னியை ஏற்றி உட்காந்து அக்ரே வன்னி முன்னாடி உட்கார்ந்து இருப்பான். அப்புறம் எப்படா வெயில் வருதுன்னு பார்த்துட்டு வெயில் வந்த உடனே தன்னுடைய முதுக பிருஷ்டே பானகம் அப்படி இருப்பாராம். அப்புறம் கரதல பிச்சகா, ஒரு தனக்குன்னு ஒரு பாத்திரத்தை கூட வச்சுட்டா அது ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிட போறதுன்றதுக்காக கரதல பிச்சகா
தருதல வாசகா, தருனாக்க மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வாசகா. இப்படி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தால பத்தியும் ஆச்சாரியார் நிறைய பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தனை சொல்லியிருக்காரு. பிரம்மாகாரதயா சதா ஸ்திதயா நிர்முக்த பாஷ்யார்த்தஜீ அந்யாவேதித போக்ய போக கலனோ நித்ராலுவத் பாலவத் ஸ்வப்னாலோகித லோகவத் ஜகதிதம் பஷ்யன் क्वचित् लब्धतीः आस्ते कच्चिदनन्त पुण्य फलबुक् தன்யஸ்ஸ மான்யோ புவி. லோகத்துல மான்யர்கள், பூஜிக்க தகுந்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஞானிகள் தான், ஜீவன் முக்தால் தான். தஸ்மாத் ஆத்மஜ்யம் ஷர்ச்சேத் பூதிகாமஹா அப்படின்னு முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதனால ஆத்ம ஜானிகளா இருக்கிறவர்களை பூஜிக்க வேண்டியவர்கள் அப்படின்னாக்க அவர் தான் பூஜார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அனந்த புண்ணிய பல புக்கு, அவர்கள் அனந்த புண்ணிய பலத்தினால இந்த ஜென்மால இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் தன்யஹா சஹா மான்யஹா புவி. அவள் தன்யாள், அவள் தான் பூஜிக்க தகுந்தவாள் இந்த புவியில. அவ எப்படி இருப்பா அப்படின்னா பிரம்மாகாரத்தையா சதா இததையா, பிரம்மாகாரத்துல பிரம்ம வடிவமாகவே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறதுனால சதா இதயா அந்த பிரம்மத்திலேயே இருந்து கொண்டு நிர்முக்த பாஷ்ய அர்த்தீஹி, வெளி விஷயங்கள் பாஷ்ய அர்த்தம் வெளி விஷயங்களை நிர்முக்தம், அந்த புத்தியே அந்த வெளி விஷயத்துல இல்லாதபடி வெளி விஷயங்களை பொருட்படுத்தாமல் இருந்து கொண்டு நித்ராடுவது, அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருப்பாரு. தூக்கம்னா என்ன அப்படின்னா நமக்கும் ஞானிக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, யானிஷா சர்வபூதானா சத்யாம் ஜாகர்த்தி சம்யமி. நமக்கெல்லாம் எது தூக்கம் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம், அப்ப ஞானிக்கு வந்து அது மீட்ச நிலை. அப்படின்னா தூக்கம்னா என்ன அர்த்தம்னா அஜானத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம், அவர் ஞானத்துல இருந்துட்டு இருக்காரு. எஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி, எந்த நிலையில நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோமோ அப்போ அவளுக்கு அதுதான் தூக்கம். தானிஷா முனேக, முனிவர்களுக்கு அது நிஷான்னு சொல்றது. அத பஜகோவிந்தத்துல சொல்லும் போது பிரத்யாசத்பட விரச்சித கந்தா புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தா யோகி யோக நியோஜித சித்தம் ரமதே பால உன்மத்தவதே. அப்படின்னா பாலன் மாதிரியும் உன்மத்தன் மாதிரியும் இருப்பா. அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் மாதிரி இருப்பா, இல்லைன்னாக்கா பைத்தியக்காரர்கள் மாதிரி இருப்பா. உன்மத்த நிலையில உட்கார்ந்து இருப்பார். அந்த நிலை வரணும். அப்பேதீஸ்வரர் என்ன பண்ணாரா, தமக்கு வந்து அந்த நிலை இருக்கா அப்படின்னு சொன்னா, அப்பவும் நான் அந்த சிவ ஆராதனை பண்ணுவேனா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டான். அப்ப சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டு ஊமத்தங்கா எனக்கு கொடுங்க, அந்த ஊமத்தங்காய்க்கு மாத்துது, நீங்க எனக்கு ஊமத்தங்கா கொடுத்த உடனே உண்மத்தமான ஒரு நிலையில இருப்பேன், அப்ப நான் என்னெல்லாம் பேசுறேன் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா என்ன திருப்பி இந்த நிலைமை கொண்டு வரதுக்கு இதை கொடுங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு அவர் நினைச்சான். அவன் சிஷ்யங்கள்லாம் ஒத்துட்டு அதுக்கு பண்ணிட்டானா அப்படி பெரியவர் சொல்றாரு. என்ன பண்ணும்போதுதான் அந்த ஆத்மார்ப்பண ஸ்ருதின்னு ஒரு குணம். அப்பவும் அவருக்கு உண்மத்த நிலையில முழுக்க சிவபரமாக ஸ்தோத்திரங்கள் வந்துதான் அவருடைய வாயிலிருந்து. அதுக்கப்புறமா தான் அவ உண்மத்தை நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன். அப்படி இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் அப்படி இருப்பாரு, உண்மத்த நிலையில இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவெல்லாம் நித்ராடுவது பாலவத்து. நமக்கு எல்லாம் பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கா. அவர் தூங்கல, அவர் பிரம்ம சிந்தனையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு. ஆனா பாலவத்து அவெல்லாம் எப்போதும் குழந்தைகள் மாதிரி எதை பார்த்தாலும் சிரிச்சுட்டு சந்தோஷமாவே இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் ஆத்மானந்தத்துல இருக்கிறதுனால எப்போதும் ஒரு ஒரு ஒளியும் ஒரு சந்தோஷத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்வப்னாலோகித லோகவத் ஜெகதிதம். அது மாத்திரம் இல்ல, விமுக்த பாஷ்யார்த்தீஹி அந்யாவேதித போக்ய போக கலனகா. இன்னொருத்தரனால அந்நிய ஆவேதித கொடுத்த அந்த போகங்களை உண்டு கொண்டு அந்த அன்னம் பானம் போன்ற வஸ்துக்கள்லாம் யாரோ எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்தது. அதை வந்து எதிர்ச்சையா கிடைச்சத போய் நினைச்சு சுவாது அன்னம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாளாம். அவா அந்த அஜகர வித்தியில இருக்க மாதிரி யாராவது எடுத்துட்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவா, இல்லன்னா இல்ல. அப்படி அந்யாவேதித போக்ய போக கலனோ நித்ராலு பாலவத்தே. நித்ராலு அப்படின்னா தூங்குறவன் போலையும் பாலர்கள் போலையும் அவர்கள் இருப்பார்கள். ஸ்வப்னாலோகித லோகவத் ஜெகதிதம். நம்ம ஜாகிரத சொப்னத்தை எப்படி பாக்குறோமோ அப்படி அவர், நம்ம எப்படி கனவு பாக்குறோமோ அப்படி அவ பாக்குறா. இதெல்லாம் கனவு, இதெல்லாம் இப்படிதான் வரும் போகும் அப்படின்னு இந்த நிலையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி கனவு முடிச்ச உடனே எழுந்த உடனே இது கனவு சேச்சா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை எனக்கா கஷ்டம்னு அவளுக்கு ஜாகிரத நிலைமையே அப்படிதான் பாக்குறா. இது ஒரு கனவு அப்படின்னு தான் அவ பார்த்துட்டு இருக்காரு.
சொப்னாலோகித லோகவத் ஜெகதிதம், இந்த உலகம் முழுக்கையுமே அவன் சொப்னமா தான் பார்த்தேன். பஷ்யன் கொச்சித் லப்ததி, இப்படி சில சமயத்துல கனவுல எப்படி இருப்போமோ அப்படி இருந்து கொண்டிருப்பார்கள் இந்த உலகத்துல. ஆஸ்தே கச்சித், இப்படி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், அவர் எப்படி அனந்த புண்ணிய பலபுக்கு, அனந்த புண்ணியத்தை போகத்தை உடையவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு சகா தன்யா, அப்படிப்பட்ட அவர் தன்யனானவர் அவர்தான், பிறவி பயனை அடைந்த பாக்கியவான் அவரே. கௌபீனவந்தகா கலு பாக்கியவந்தகா அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். அப்படி இருக்க கொண்டு சகா மான்யஹா புவி, அவர் தான் இந்த உலகத்திலேயே மான்யஹா, மான்யஹான பூஜனீயஹா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு போனதுமா இது வரைக்கும் பார்த்தோம் ஜீவன் முக்த லட்சணம். இதுக்கப்புறமா இப்போ சூத்திராத்மகமா ஒரு ஸ்லோகத்தை எழுத போறார். இப்போ இந்த ஜீவன் முக்தன்னு சொன்னாலும் சிதப்பிரஜன் அப்படின்னு கீதாச்சாரியர் வந்து என்ன பண்ணிருக்காரு, 2வது சாப்டர்ல அர்ஜுன அவர் கேக்குறான், சிதப்பிரஜன் எப்படி இருப்பான், நீங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் பாசிபிளா, இப்படி எல்லாம் பிரம்மத்தை தெரிஞ்சவன் இருப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் பதில் சொல்றாரு. சிதப்பிரஜ்யம் எஸ் சதானந்தமஷ்ணுதே பிரம்மண்யேவ விலீனா ஆத்மா நிர்விகாரோ வினிஷ்கிரியா அப்படின்னு. சிதப்பிரஜ்யா அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சிதப்பிரஜ்யம் அப்படின்றத அர்ஜுன என்ன கேட்டா, ரொம்ப இன்னசென்டா கிருஷ்ண பரமாத்மா கேக்குறான், சிதப்பிரஜ்யன்றவன் எப்படி இருப்பான், சிதப்பிரஜ்ய கா பாஷா, அவன் எப்படி நம்மள மாதிரி பேசுவானா, இல்லாத சந்தேகம்லாம் அவனுக்கு வருது, நம்மள மாதிரி தான் இருப்பான்னு அவனுக்கு தெரியல. சிதப்பிரஜ்யன்னு சொன்னா அவர் தனியா ஏதோ ஒரு நெல்ல அப்படி உட்கார்ந்து இருப்பாரா, கா பாஷா. சமாதி கேசவ, சமாதியில இருக்கும் போது எப்படி இருப்பார் அவரு, ஏ கேசவா கொஞ்சம் சொல்லு. சிதடி கிம் பிரபாஷேத்த, அப்படி சிதடியா இருக்கும், எப்பொழுதுமே அந்த ஆத்மா அவங்களையே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர். கிம் பிரபாஷத்தை, என்ன மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பேசுவார் அவரு, அவருடைய பாஷை என்ன, அவர் இன்னொருத்தருக்கு எப்படி அதெல்லாம் பத்தி புரிய வைப்பாரா. கிம் ஆசீத்த, எப்படி உட்காருவாரு, பிரஜேதக்கில் எப்படி போவாரு, இப்படி எல்லாம் ரொம்ப இன்னசென்டா கேள்வி கேட்டான். அதுக்கு ஆச்சாரியா பகவான் என்ன பண்றாரு, ஒரு 20 ஸ்லோகம் அடிக்கடி தள்ளிட்டாரு 54ல இருந்து. அதுல சிதப்பிரஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பட்டா ஆச்சாரியார் பாக்கியத்துல என்ன எழுதுறாருன்னா, சிதா அப்படின்னா பிரதிஷ்டிதா, நிலை பெற்று இருக்க. பிரதிஷ்டிதான்னு ஒரு குவாலிட்டி நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டிய. இந்த பிரதிஷ்டான்னு ஒரு பலனை தான் பகவான அந்த காலத்துல பெரியவெல்லாம் கேட்டிருந்தாங்க. தன்னுடைய கிராமத்துல தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே இருக்கணும், எல்லா நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள்லாம் அங்கேயே நடக்கணும். இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அங்க தூக்கி அடிக்கிறான், கொஞ்ச நாள் டெல்லியில கொஞ்ச நாள் கல்கட்டால சுத்தி இதுல எல்லாம் ஈடுபடாம போறதுன்றதுதான் இந்த பிரதிஷ்டான்றது இவாளுக்கெல்லாம் குறவா இருக்கு, தோஷம் இருக்கிறதுனால இந்த பிரதிஷ்டை கிடைக்க மாட்டேங்குது. அந்த நாள்ல பெரியவாள்லாம் என்ன பண்ணா பிரதிஷ்டாவை தான் பகவானை கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா அப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு குழந்தைங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு வேதாந்தத்தை படிச்சுட்டு பூஜையை பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்காம போயிடுச்சுன்னு என்ன பண்றது, இவன் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பேங்க் ஆபீசர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க, எங்கேயும் செட்டிலே ஆக முடியாது. இப்படி எல்லாம் கஷ்டம். இப்படி வரக்கூடாத ஒரு நிலைமைக்கு பேர் பிரதிஷ்டித, அப்படின்னா நிலை பெற்று இருக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு பேர் பிரதிஷ்டான்னு பேரு. இந்த ஸ்திதா அப்படின்னா பிரதிஷ்டிதா, நிலை பெற்று இருக்கணும், ஒரு இடத்துல போய் நல்லா சௌக்கியமா இருக்கணும். ஸ்தித பிரக்ஞான, ஸ்திதானா பிரதிஷ்டா. அது எப்படி பிரதிஷ்டையா இருக்கணும், அகமஸ்மி பரபிரம்மா, இது நான் தான் அந்த பரபிரம்மா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடியது எதுவோ அது பிரக்ஞை. நான் தான் பிரம்மான்னு நினைக்கக்கூடிய இந்த பிரக்ஞையிலேயே நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை யாருக்கு இருக்கோ அவன் சித பிரக்ஞன். சிதா பிரதிஷ்டா அகமஸ்மி பரபிரம்மா இது பிரக்ஞா எஸ்ய சகா, யாருக்கு இருக்கிறானோ அவன் தான் சித பிரக்ஞன் அப்படின்னு அந்த சித பிரக்ஞத்துக்கு லட்சணம் ஆச்சாரியார் பாக்கியத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல போய் சித பிரக்ஞத்துக்கு லட்சணம் சொல்லும் போது ஆத்ம அனாத்ம விவேகஜா பிரக்ஞா தஸ்மின் ஸ்திதா யா சஹா சித பிரக்ஞா. ஆத்ம அனாத்ம விவேகம் யாருக்கு இருக்கோ அந்த விவேகத்தினால பிரம்மத்தை தவிர பாக்கி இருக்கிறதெல்லாம் பொய்ன்றத தெரிஞ்சுட்டு அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் சித பிரக்ஞன் அப்படின்னு ஆச்சாரியால் 2 விதமாவும் அதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்காரு. 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான், அவன் பிரம்மான். அதுக்காக தான் இவர் என்ன பண்ணாரு, இந்த பிரம்மாகாரத்தையா சதாசிதியா நிர்முக்த பாக்கிய அர்த்த தீகி, அதே அர்த்தம் தான். வெளியில எந்த அர்த்தத்திலயும் இல்லாம ஏதோ கிடைச்ச அந்யாவேதித போக, யாரோ கொடுத்த அந்த போகத்தினாலேயே இருந்து நித்ராலு மாதிரியும் பாலன் மாதிரியும் இருந்து கொண்டு
உலகத்தை சொப்பனம் மாதிரி பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவன் யாரு பூஜ்யனா இருக்கானோ அவன் தான் சிதப்பிரக்யன் அப்படின்ற அர்த்தத்துல சிதப்பிரக்யா அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணார், இந்த சிதப்பிரக்யன் எப்படி இருப்பான்னு இவன் கேட்டதுக்கு பதில் சொல்றாரு. பிரஜஹாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா சிதப்பிரக்யஸ்ததோச்யதே அப்படின்னா. ஜஹாதி தள்ளி விடுகிறான், பிரஜஹாதி நன்னா தள்ளி விடுகிறான். எதை? காமன். காமனையே அவனுக்கு கிடையாது, எந்த ஒரு ஆசையும் உலகத்துல இல்ல. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் காமான் பிரஜஹாதி. எல்லாம் அவனுக்குன்னு ஒரு காமனையும் இல்லாம இருக்கக்கூடிய நிலை எப்போ வருதோ அப்படிப்பட்ட நிலை யாருக்கு வருதோ அவனுக்கு பேரு தான் சிதப்பிரக்யன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரஜஹாதி யதா காமான் சர்வான், ஹே பார்த்த மனோகதான் சர்வான் காமான் யதா பிரஜஹாதி. மனசிலேயே சில சமயத்துல வெளியில அவனுக்கு ஆசை இருக்காது, ஆனா உள்ளுக்குள்ள ஐயோ சாப்பிட்டுக்கலாமோன்னு நினைப்பான். அதுவும் இல்லாம மனோகதான் சர்வான் காமான் யதா பிரஜஹாதி, எப்போ அவர்கிட்ட கம்ப்ளீட்டா அது தியாகமாறுதோ அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான், ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, தன்னுடைய ஆத்மாவில தானே அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான். தன்னுடைய ஆத்மாவை ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா சிதப்பிரக்யா ததா உச்சதே. அந்த மாதிரி சமயத்துல அவனுக்கு பேரு சிதப்பிரக்யன் அப்படின்னு சொன்னார். அதோட சொல்லாம மேல மேல சொல்லிட்டார், ராகத்வேஷ வியுக்தி, அவனுக்கு ராகம் கிடையாது, துவேஷம் கிடையாது, விஷயங்கள்ல கிடையாது, இந்திரியங்கள்ல கிடையாது. எப்பொழுதும் ஆத்மாவசை விதேய ஆத்மா, தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய வசத்திலேயே அவன் வைத்துக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட பிரசாதம் அதிகச்சதி, அவனுக்குதான் இந்த பொய்டியூட் அந்த பீஸ் ஆனது வரும். அப்படிப்பட்ட வரவன் யாரோ அவன் தான் சிதப்பிரக்யன் அப்படின்னு சொன்னார். அவன் எப்படி இருப்பான், அத்வேஷ்டா சர்வபூதானா, அவனுக்கு துவேஷம் எந்த பூதங்களை எந்த மனுஷர்களையோ எந்த பொருளையும் பார்த்தாலும் அவனுக்கு துவேஷமே கிடையாது. அவனுக்கு என்னெல்லாம் இருக்கும்னா மைத்ரஹா கருணா ஏவச்ச, அவன் எல்லாரோடையும் ஃப்ரெண்டு, எல்லாருமேலையும் ஒரு கருணை. யாரு தன்னை திட்டினவனா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ கோபத்துல உட்காந்து திட்டான், என்ன எல்லாம் சகஜம் தானே, வாப்பா ஏதோ கோபத்துல அதெல்லாம் பெருசு பண்ணாத அப்படின்னு நம்மளே சொல்றது இல்லையா. ஆத்ம ஞானிக்கு சொல்லணுமா, மைத்ரா கருணையே வச்ச. அவர் எப்படி நிர்மமோ நிராகங்காரா, அவருக்கு இந்த மமத்துவ புத்தியும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது. நிர்மமோ நிரகங்காரா சமதுக்க சுகா, துக்கம் வந்தாலும் அவர் சமமா இருப்பார், சுகம் வந்தாலும் சமமாக இருக்கக்கூடிய அவர். சகமே பிரியா, அவன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் தான் ஸ்திதீகி, அவன் தான் அப்படின்னு சொன்னாருங்க. அதை அப்படியே மனசுல வச்சுட்டு இந்த கீதா ஸ்லோகத்துல இருக்க மாதிரியே அதே அவர் எப்படி எல்லாம் பதில் சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரியே ஆச்சாரியர் பாஷ்யமும் இப்போ விவேகானந்தமணி ஸ்லோகங்களும் போறது. அவர் எப்படி எல்லாம் அந்த கீதையில டீல் பண்ணாரோ அதே மாதிரியே. அதனால இது சூத்திரஸ்தானியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகமானது சூத்திரம் மாதிரி இருக்கு. இதுக்கு விரிவுரையா இருக்க போறது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம். இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணதே சர்வான் காமாந்தா அப்படின்னு உபனிஷத் போறது. ஆனா சூத்திர வாக்கியம் என்ன, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அந்த ஒரு வாக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வியாக்கியான மாதிரி இருக்கு. அதுக்கு ஆச்சாரியால் வாக்கியம் எழுது. அப்படி இது சூத்திரப்பிராயமா இருக்கக்கூடிய ஸ்லோகம். இது சிதப்பிரக்ஞோ யதிரயம் யத்ததானந்தம் அஸ்னுதே பிரம்மண்யேவ விலீனாத்மா நிர்விகாரோ விநிஷ்க்ரியः சிதப்பிரக்ஞः அகம் அஸ்மி பரம் பிரம்மா இது பிரக்ஞா. அந்த பிரக்ஞத்திலேயே பிரதிஷ்டையா இருக்கக்கூடியவர் யாரோ அவர் சிதப்பிரக்ஞன். அவர் யாரு, இந்த யதி. யதினா என்ன, எத்தனம் பண்றார். அந்த பிரம்மஞானம் எனக்கு வரணும்னு எத்தனம் பண்ணக்கூடியவர்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு சாதாரணமா ரூடிய யதின்னு சொன்னாலே சன்னியாசிகள் அர்த்தம். எல்லாத்தையும் விட்டவர், அவளுக்கு எல்லாத்தையும் விட்ட இந்த சன்னியாசிகள்லாம் சிதப்பிரக்ஞா. இந்த சன்னியாசி தான் சிதப்பிரக்ஞன். அவர் எப்படி இருக்கார், அயம் சதா ஆனந்தம் அஸ்னுதே. யார் ஒருவர் சதா எப்பொழுதும் அந்த ஆனந்தத்திலேயே இருக்காரோ அவர் தான் சிதப்பிரக்ஞன். சிதப்பிரக்ஞா யதிஹி யஹா சதானந்தம் அஸ்னுதே, சதா ஆனந்தத்திலேயே ரமித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆத்மாராமஹா ஆத்மரதிஹி அப்படின்னாரு. அவர் தன்னுடைய ஆத்மாலேயே தான் ரமிச்சுட்டு இருப்பாரு. தன்னுடைய ஆத்மாவோடய அவர் விளையாடிட்டு எப்போது சந்தோஷமா இருப்பாரு. புத்திரேஷனா ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும் போது அதுக்கு என்ன பாஷ்யம் பண்றாங்க, புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா விரஹாத் அப்படின்னாரு. இந்த மூணு இல்ல. புத்திரன் அது ஒரு பிரதிபந்தகம், வித்தம் பணம் இருக்க அது ஒரு பிரதிபந்தகம். புத்தேஷனாவும் இருக்காது அந்த எதிக்கு, வித்தேஷனாவும் இருக்காது. லோகேஷனா இவனுக்கு அந்த லோகத்துக்கு போனா இந்த லோகத்துக்கு போனா அந்த யஜ்யத்தை பண்றேன், நான் வாலி பண்றேன், நான் இந்த லோகத்துக்கு சொர்க்க லோகத்துக்கு போறேன், சத்திய லோகத்துக்கு போறேன்,
சந்திரலோகத்துக்கு போறேன், இந்திரலோகத்துக்கு பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் நிறைய வேதத்தில் இருக்கு. அதுலயும் ஆசை இல்ல. இப்படி இந்த 3 ஆசையும் இல்லாம பிரஜாதி யதா சர்வான மனோகதான் காமான அவன் தான் சிதப்பிரஜன் அப்படின்னு ஆச்சாரிய பண்ணான். அப்படி இருக்கக்கூடியவர் தான் எதி. அப்படி கூடிய எதியானவர் என்ன பண்ண, அவருடைய பிரஜையானது அகம் பிரம்மாஸ்மியிலேயே சிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சதா ஆனந்தத்தை அடைந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் யாரோ அவருடைய மனமானது பிரம்மண்யேவ விலீன ஆத்மா, அவருடைய மனதெல்லாம் பிரம்மத்திலேயே லீனமாயிடுச்சு. அவருக்கு 2வது பொருளே தெரியல, தானே அகம் பிரம்மா அப்படின்றத தவிர வேற சிந்தனை இல்லாம இருக்கக்கூடிய அவர் எப்படி இருக்காரு? யா நிர்விகாரா வினிஷ்கிரியா, அவர் ஹர்ஷ விஷாத விகார சூன்யா, அவருக்கு சந்தோஷம் துக்கம் சுக துக்க அத்வேஷா சர்வபூதானம் சமதுக்க சுகக்ஷமி அப்படின்னு சொன்னார். சமஹா துக்கா சுகா க்ஷமி, எல்லாத்தையும் பொறுத்துட்டு சம துக்கமாவது சுகமாவது ரெண்டும் ஒன்னா இருக்கக்கூடிய அப்படி நிர்விகாரமா இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் சிதப்பிரஜம். அது மாத்திரம் இல்ல, வினிஷ்கிரியா, அவர் பாஹ்ய தேகாதிசேஷ, வெளியில அவருடைய தேகாதிசேஷைகளே காணும். அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த தேகத்தையே அவர் மறந்துட்டாரு. அவர் மறந்துட்டு அவர் பாட்டுக்கு ஆத்மாவில கழிச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நிர்விகாரா வினிஷ்கிரியா யஹா சஹா சதா ஆனந்தமற்றது. அப்படிப்பட்ட கூடிய அந்த சிதப்பிரஜனானவர் சதா ஆனந்தத்திலேயே இருந்து கொண்டிருப்பார். அவருக்கு பேரு தான் சிதப்பிரஜன் பேரு. அவர் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்ல போறார். அப்புறம் பிரம்மா அப்படியே அந்த சூத்திர வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப வரப்போறதெல்லாம் அதே விஷயத்த திருப்பி சொல்ல போறார். நம்மளுடைய தாத்தியம் பண்ணணும்ன்றதுக்காக புத்தி தாத்தியார்த்தம். பிரம்மாத்மனோ சோதிதயோ ஏகபாவாவகாசினி நிர்விகல்பா சின்மாத்ரா விருத்தி பிரஜ்ஞா இது கட்யதே சுஸ்தித அசௌ பவேத் யஸ்ய சித பிரஜ்ஞா சா உச்சதே. யார் ஒருவன் இப்படி இருக்காரோ சஹா சித பிரஜ்ஞா உச்சதே, அவன் தான் சித பிரஜன். எப்படி இருக்கணும்? பிரம்மாத்மனோஹோ பரமாத்ம பிரத்யேகாத்மனோஹோ, வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம் ஜெகத் காரணத்துக்கு எதுவோ அதுதான் எனக்குள்ள இருக்கக்கூடியதான பிரத்யேக ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமா, அந்த பிரத்யேக ஆத்மாவும் இவன் வெளியில தேடிட்டே போனா அவனுக்கு பகவான் எங்க இருக்காரு எங்கேயும் கிடைக்கல மாட்டீங்களா, இங்க உள்ள தேடிட்டே இருக்கான். நான் சரீரம் இல்ல, அன்னமயம் இல்ல, பிராணமயம் இல்ல, மனோமயம் இல்ல, விஞ்ஞானமயம் இல்ல, ஆனந்தமயம் இல்லன்னு போய் மாட்டினான். என்னதுன்னு இங்க தெரியாம இப்படி போனா வெளியில போய் தேடினா அங்கேயும் கிடைக்கல. அந்த சமயத்துலதான் வேதாந்தமானது சொல்லிச்சு, நீ எதை தேடிட்டு இருக்கியோ வெளியில தேடிட்டு இருக்காருப்பா, அதுவும் நீயும் ஒண்ணுதான், அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு அப்பா அடான இந்த தேடுறது நின்னுது, இங்க தேடுறது நின்னுது. எப்ப நின்னுதுன்னா ஜீவ பிரம்மத்துக்கும் ஐக்கியம் வரும்போதான். பிரம்மாத்மனோகோ அந்த பரமாத்மாவுக்கும் பிரத்யேகாக உள்ளுக்குள்ள இருக்க வெளியில இருக்கக்கூடிய பரமாத்மா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மா இது ரெண்டும் சோதிதையோகோ. இது இதெல்லாம் உபாதி. இத சோதனம் பண்றதுனாக்கா நன்னா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? சிரவண மனன நிதித்தியாசனத்தினாலேயும் வேதாந்தத்தினாலேயும் தான் இந்த எண்ணம் வரும். அப்படி வந்ததுன்னா உலகத்துல இந்த பார்க்கக்கூடிய அந்த ஜெகத்தை தள்ளிட்டு அதுக்கு பின்னாடி அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மத்தையும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சரீரம் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தள்ளின உடனே என்ன பாக்கி எஞ்சி நிக்கிறதோ அந்த பிரம்மமும் அந்த ரெண்டும் ஒண்ணு. இது ஏகபாவ அவகாசினி. இது ரெண்டும் ஒண்ணுன்ற ஒரு பாவத்துல அது எப்படி இருக்கணும்னா அவகாசினி அப்படியே போயிட்டு அந்த ஒருமைப்பாட்டுல ஸ்திதமா இருக்கணும். ஏதோ இன்னைக்கு கிளாஸுக்கு போகும்போது வந்ததுன்னு இல்ல, அது எப்பொழுதுமே நான் தான் பிரம்மன்ற ஒரு எண்ணெய் அவகாசினின்னு தொடர்ந்து இருக்கணும். பிரவாகமா அது போயிட்டு இருக்கணும். அவகாசினி நிர்விகல்பாச்ச சின்மாத்ரா விருத்தி. நிர்விகல்பா டிவிஷன்ல ஒரு கற்பனையும் அதுக்கு செல்லாததானமோ வெறும் அறிவு மட்டும் அறிவு கட்டியாக சின்மாத்ரா விருத்தி, அப்படியே அறிவே உருவானதான ஒரு விருத்தி. அங்க பாருங்க விருத்தின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்ற, அகம் பிரம்மான்ற ஒரு விருத்தி மாத்திரம் அவனுக்கு இருக்கும். மனசு இருக்காதே தவிர அகம் பிரம்மான்ற விருத்தி மாத்திரம் அவனுக்கு இருந்துட்டே. அகண்டாகார விருத்தி வந்தா கூட அந்த விருத்தியினால வரக்கூடிய அஜ்ஞானம் போச்சுன்னா கூட ஒன்னே ஒண்ணு இருக்கும், அகம் பிரம்மான்றது அவனுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அப்படிப்பட்ட சின்மாத்ரா விருத்தி அப்படி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரக்யா. அதுதான் பிரக்யான்னு நம்ம சொல்றது அதுதான். அந்த பிரக்யில தான் அவன் சிதமா இருக்கான். அந்த பிரக்யில இது கட்டியதே சுஸ்திதா அசௌ. இவன் அந்த பிரக்யில ஸ்திரமா சுஸ்திதி
அப்படின்னாக்கா நல்லா முற்றும் நிலை பெற்று இருக்கான் அதுலயே. அப்படி இருக்கக்கூடியவன் பவேத், அப்படி இருக்கக்கூடியதாக ஆகிறது எப்போதோ அப்பொழுது சகா அவனுக்கு சிதப்பிரக்யா இது உச்சது. அப்படிப்பட்டவனுக்கு அவனதான் இந்த பிரம்மத்தில் நிலை பெற்றவன் அப்படின்னு சொல்ற சிதப்பிரக்யான்னு. சிதப்பிரக்யத்துக்கு இவர் கூட சிதாம் பிரக்யாம் எஸ்ய சகா சிதப்பிரக்யா. அப்படிப்பட்ட பிரக்யில எப்படிப்பட்ட பிரக்யா? நிர்விகல்பா சின்மாத்ரா விருத்தி பிரக்யா. பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணு என்ற அந்த பிரக்யிலேயே நிலை கொண்டு இருக்கக்கூடிய நிலை எப்பொழுதோ அப்பொழுது அவனுக்கு சிதப்பிரக்யன் அப்படின்னு பேரு. அது எதனால தத்துவமசியாதி வாக்கியத்தினாலையும் சிரவண மனன நிதித்தியாசனத்தினாலையும் அவனுக்கு ஆகமத்தினாலையும் வரப்போகுது. பின்னாடி ஒரு ரொம்ப அழகா சொல்ல போறாரு. இது சுதினால வேதாந்தத்தினாலதான் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றது. இப்ப நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். யாரும் வேதாந்தம் படிச்ச மாதிரி தெரியல, ஞானியா இருக்காளன்னு ஆச்சாரியார் சொல்ல போறாரு. பின்னாடி போய் எல்லாம் பூர்வ ஜென்மத்துல பண்ணிருக்காரு, உட்ட குறை சொட்ட குறையில பிறந்திருக்காருன்னு தவிர வேதாந்தம் படிக்க நகி ஆகம மந்தரேன்னு அப்படின்னு இருக்காரு. வேதாந்தம் படிக்காம ஒருத்தருக்கு ஞானம் வந்ததுன்றத நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது, நம்மளுடைய சாஸ்திரம் இடம் கொடுக்கல. அதனால என்ன பண்ணணும்னா அவர் அவருக்கு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கார் அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்ல போறார். யஸ்யஸ்திதா பவேத் பிரக்ஞா யஸ்யானந்தோ நிரந்தரஹ பிரபஞ்சோ விஸ்மிருத பிராயஹ சஜீவன் முக்த இஷ்யதே. இன்னொரு ஜீவன் முக்தனை பத்தி சொல்ல போறாரு. யஸ்ய எவனுடைய பிரக்ஞா பவேத் ஸ்திதா, யாருடைய பிரக்ஞையானது ஸ்திரமா அதிலேயே இருக்கும், அகம் பிரம்மான்ற புத்தியிலேயே ஸ்திரமாக இருக்கிறதோ, யாருடைய எஸ்ய ஆனந்தா, யாருடைய ஆனந்தமானது நிரந்தரா முடிவில்லாம எப்பொழுதும் அது ஏதோ வந்து போற மாதிரி ஆனந்தம் இல்ல, எப்பொழுதும் துக்க கலப்பு இல்லாம இருக்கக்கூடிய ஆனந்தத்துல இருக்கிறானோ அப்பொழுது பிரபஞ்சா விஸ்மிருத பிராயா, இந்த கண்ணனாலையும் காதனாலையும் பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது விஸ்மிருதா மறக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு அது இருக்கிறதே தெரியல. அவருக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அவருக்கு கண்ணுக்கே தெரியல. அவருக்கு பிரபஞ்சா விஸ்மிருத பிராயா, அப்படி மறக்கப்பட்டது போல ஆகிறதோ சஹா, அப்படிப்பட்ட அவன் ஜீவன் முக்தா இஷ்யதே, அவன் தான் ஜீவன் முக்தா என்று கூறப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவர் எப்பொழுதும் ஆனந்த நிலையிலேயே தான் இருப்பார். ஆனா நம்ம போய் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆனந்தமா இருக்கக்கூடியவரை போய் அடைஞ்சி அவர் இந்த காலங்கள்லாம் எந்த காலங்கள்லாம் அவர் பேசுவாரோ அந்த சமயத்துல போய் சத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்தேன, அங்க சந்திரசேகர பார்த்து இந்த வியாக்கியானத்தை பண்ற அந்த இடத்துல உபதேசியந்தே ஞானம் ஞானின தத்துவதர்சினா, அவர்கள் கிட்ட போய் தத்துவதர்சியா இருக்கக்கூடிய அவர்கள் தான் உபதேசத்தை கொடுப்பார்கள். அந்த உபதேசத்தை பெற்றுக் கொள்றதுன்னா நம்ம குறியா இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல அவாய்ச்சுதான் இருப்பா ஜீவன் முக்தாலாம். நம்ம தான் அவ கையிலிருந்து இந்த ஞானத்தை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற உபதேசியந்தே ஞானம் ஞானின தத்துவதர்சினா, அப்படி தத்துவத்தை தரிசனம் பண்ண ஞானிகள் அந்த சமயத்துல விஸ்தான தசாயாம் எழுதுறார் ராஜாஜன். அவர்கள் கீழே இறங்கி நமக்கு சொல்லக்கூடிய நிலையில இருப்பார். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவரா வேணும்னாக்க அந்த அஜகர விருத்தியில இருப்பாரு, நம்மளா வேணும்னாக்க அவரை மதுகர விருத்தியா கம்யூட் பண்ணணும். நமக்கு வேணும்னாக்க அவர் உபதேசியத்தி, ஏன்னா பகவான் சொல்றாரு உபதேசியத்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்சினா, அப்படிப்பட்ட ஞானியா இருந்தா தத்துவதர்சிகளா இருக்கிறவர்கள் அவர்கள் இந்த ஞானத்தை அவர்கள் உபதேசிப்பார்கள். அப்படி சொல்லிதான் நமக்கு தெரிஞ்சது, இல்லைன்னா தெரியவே தெரியாது, கோல தெரியாம போயிருக்குவேன் அப்படின்னு இருப்பார்கள் ஞானி. அப்படிப்பட்டவர்கள் யாரோ அவன் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொன்னார். லீன தீனபி ஜாகர்த்தி ஜாக்ரத் தர்ம விவர்ஜிதா போதோ நிர்வாசனா யஸ்ய சஜீவன் முக்த இஷ்யதே அப்படின்னு ஜீவன் முக்தி இன்னொரு லட்சணம் கொடுக்கிறாரு. தீன தீஹி அபி, அவருடைய மனம், தீஹினாக்க புத்தி, புத்தி அப்படின்னா மனசுன்ற அர்த்தம். தீனஹா அபி, அவருடைய புத்தி மனத்திலேயே லயிச்சு போச்சுன்னா கூட அவர் என்ன ஜாகிரதி ஜாகிரத் தர்மம் வச்சுதான் அவர் முடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா ஜாகிரத் தர்மம் வச்சுதான் நம்ம ஜாகிரத்துல இருந்ததுனாக்க இதை பார்த்தா நல்லா இருக்குன்னு பாக்குறான், ஒரு ராகத்தை கேட்டாக்க இது என்ன ராகம் புத்தி போயிடுறது அங்க இங்கன்னு, கண்ணு நல்லதை பார்க்கணும்னு தோன்றது காது. அவர் ஜாகிரத்துல இருந்தா கூட சாதாரண ஜாகிரத்தினுடைய நிலை என்ன இருக்குன்னா இந்திரியாணி உபலப்தி தான் ஜாகிரதி, இந்திரியங்களால நமக்கு அறிவு வரக்கூடிய நிலை தான் ஜாகிரத நிலை. அந்த ஜாகிரத்துல அவர் இருந்தா கூட இந்த ஜாகிரத்தினுடைய நிலையில இருக்கக்கூடிய விஷயங்களும் அவரை பாதிக்கிறது இல்லை. அவர் எப்படி இருக்காரு,
ஜாகத்தி ஜாகிரத் தர்ம விவரிச்சிதா. இந்த ஜாகிரத நிலையிலேயே, இந்த விழிப்பு நிலையிலேயே இந்த விழிப்புக்கு உண்டான தர்மங்கள் இல்லாதவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஜாகத்தி ஜாகிரத் தர்ம விவர்ஜிதா தன்னு அவருடைய போதகா, அவருடைய ஞானம் எப்படி இருக்குன்னா நிர்வாசனகா, திரும்பியும் நிர்வாசன கர்மம் முதலிய வாசனைகள் திருப்பி அவருக்கு வராத அளவுக்கு ஒரு காரியம் பண்ணிட்டே இருப்பான், நல்லாதான் இருப்பான், ஆனா திருப்பி வரும்போது ஆசை வந்துடும். அப்படி அவருக்கு அதை பார்த்தா கூட ஆசை வராத நிலை, நிர்வாசனையான ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் யாரோ சஹா ஜீவன் முக்தகா அப்படின்னார். இது அவர் என்ன இந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி சொல்லிருக்கேன்னா 14வது 2வது சாப்டர்ல சிதப்பிரஜ்யன்ல சொல்லும் போது ராகத்வேஷவியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவஸ்யை விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி அப்படின்னு அங்க சொன்னார். அதே விஷயத்த ஹேயோபாதேய வர்ஜிதா, அவனுக்கு எடுக்க வேண்டியதும் இல்லை, கொடுக்க வேண்டியது அவனுக்கு என்ன ஜாகிரத்துல பண்ண வேண்டியிருக்கு. அவன் விட வேண்டிய பொருள்ன்றது எதுவும் இல்லை, ஹேயமான பொருளும் எதுவும் இல்லை, உபாதேயமான பொருள் எடுக்க வேண்டியது இல்லை. நமக்கெல்லாம் ஹேயமான பொருள் நிறைய 1000 வச்சுட்டு இருக்கோம், உபாதேயமான பொருள் 1000 வச்சுட்டு இருக்கோம். அவருக்கு ஹேயமான பொருளும் இல்ல, உபாதேயமான பொருள். ஹேயமான விஷயமும் உபாதேய விஷயமும் எங்க ஒரு ஜாகிரத்துலதான் வரும். அந்த ஜாகிரத்துல அந்த தர்மமே அவருக்கு இல்ல, ஹேயோபாதேய வர்ஜிதா அப்படின்னு அம்பாள் கூட பேரு. ஒரு இதுவும் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லும் போது ராகத்வேஷவியுக்தேனா அவனுக்கு ராகமும் கிடையாது, துவேஷமும் கிடையாது. இது ரெண்டும் அவனுக்கு போயிடுது. விஷயான் இந்திரிய கோச்ச, இதெல்லாம் இந்திரியங்கள் விஷயங்கள் ஆக வேண்டிய காரியங்கள் அவருக்கு ஒண்ணுமே இல்ல. ஆத்மவசியை இதே அவர் ஆத்மாவிலேயே வசம் கண்டு அவர் அதிலேயே உட்கார்ந்துருக்கார். இதே ஆத்மா அவருக்கு பிரசாதம் அதிகச்சதி அப்படின்னு சொன்ன ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி இவரேனுங்க. அவனுடைய தீனவாத ஆத்மவசியை இதே ஆத்மானா லீன தீஹி அபி. அவர் விஷயான் இந்திரியை சரண் சொல்ற ஜாகிரத் தர்ம விவர்ஜிதா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சு இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. அப்படிப்பட்டவர் நிர்வாசனா போதகா, அவருக்கு இந்த அறிவுனால என்ன திருப்பி அந்த ஆசையானது உண்டாகிறதே இல்லை, அந்த வாசனையே அவருக்கு தொடர்றதே கிடையாது. அப்படி நிலையில யார் இருக்காரோ சஹா ஜீவன் முக்தகா அப்படின்னு சொன்னார். அப்புறம் சாந்த சம்சார கலனஹா கலாவான் அபி நிஷ்கலஹா யஸ்ய சித்தம் விநிச்சிந்தம் சஜீவன் முக்தயிஷ்யதே. சாந்த சம்சார கலனஹா, சம்சாரம்ன்றது கலகம், எப்பொழுதும் கலன சம்சாரம் இருந்ததுன்னா கொந்தளிப்புலயே இருந்துட்டு இருக்கான். அந்த கொந்தளிப்பு இல்லாத ஒரு நிலை சர்வோபப்ளவரகிதா பிரஜானகனம் பிரத்யேகத்தோஹமஸ்மி அப்படின்னு சொல்ற நிலை சாந்த சம்சார கலனஹா. சம்சார கலனமானது சாந்தி ஆயிடுச்சு, அந்த கவலையே இல்லாம போயிடுச்சு. அவனுக்கு கலாவானபி, ஆனா அவன் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவன். உபநிஷத்துல என்ன சொல்லிருக்கு, தத்துவமசியாதி விஷயங்கள்லாம் நன்னா சகல வித்வானபி. ஆனாலும் என்ன பண்ணான் நிஷ்கலா, அவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு எல்லாம் படிச்சுதானே வந்திருக்காரு. ஆனாலும் அவரை பார்த்தானே பாலன் மாதிரியும் உண்மத்தம் மாதிரியும் நிகராளு மாதிரியும் அவர் உட்கார்ந்துருக்காரு. ஜீவன் முக்தனானவர் ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி இருப்பார். ஏன்னா அவருக்கு அந்த ஈகோவே இல்லை. நிர்மமோ நிரகங்காரா, அவருக்கு இந்த மமத்துவ புத்தியும் இல்ல, அகங்கார புத்தியும் இல்லாதனால அவரை சம்சார கவலையே இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எதுவுமே தெரியாதவன் போல இருந்து கொண்டு எஸ்ய சித்தம் வினிச்சிந்தம், யாருடைய மனசானது வினிச்சிந்தம் வெளியில இல்லாம, வினிச்சிந்தம்னா உள்ளுக்குள்ளே இருக்கு. அவர் சால்வேஷன் என்றாவர், வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி கவலைப்படையாதவராக இருந்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு சஹா ஜீவன் முக்தகா இஷ்யதே, அவர் தான் ஜீவன் முக்தன், அவர் தான் பகிர்விருத்தி சூன்யமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படின்ற வெளியில இருக்கக்கூடிய விருத்தியினால ஆக வேண்டியது எதுவுமே இல்லாம ஆத்மாவை மாத்திரமே அவர் நினைச்சிட்டு அகம் பிரம்மான்ற அந்த விருத்தியிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பிரஜையிலேயே சிதமாக இருந்து கொண்டிருக்கிறவர் யாரோ அவர் தான் ஜீவன் முக்தா அப்படின்னு சொன்னார். அவர் எப்படி இருக்கார், இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளோட, ரொம்ப அழகான எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறார் நமக்கு. வர்த்தமானே ಛಾಯಾವದನುವರ್ತಿನಿ ಅಹಂತಾ ಮಮತಾ ಭಾವಃ ஜீவன் முக்தஸ்ய லட்சணம். ஜீவன் முக்தன் ஜீவன் முக்தன்றீங்கள, அவனுக்கு லட்சணம் என்ன டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா 2 வார்த்தையில டிஃபைன் பண்ணிடுறேன். வர்த்தமானே அப்படி, இந்த தேகம் இருந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே நான் இப்ப தேகத்துல இருந்து கொண்டிருக்கேன், அவரு இந்த தேகத்துல இருக்கும் பொழுது கூட அந்த ஞானியானவர் எப்படி இருப்பாரு, ಛಾಯಾவத் அனுவர்த்தினி, நம்ம கூடவே வர நிழல பார்த்து நம்ம ஏதாவது கவலைப்படுறோமா, அது பாட்டுக்கு அது வந்துட்டே இருக்கு. அதனால நமக்கு என்ன வராம இருக்குமான உபயோக ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா பட்டுதுனாக்க ரிஃப்ளெக்ஷன் வரதான் வரும். இதனால நம்ம ஒண்ணும் கவலைப்படுறது
அப்படி இந்த உடம்பையும் மனசையும் புத்தியையும் அவர் நினைக்கிறார். அந்த ஜீவன் முக்தனா இருக்கவர் தன்னுடைய புத்தி தன்னுடைய உடம்பு இதோட அவர் ஒரு நிழல் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஏதோ கூட தொடர்ந்துட்டா அவரும் அது இது நான் போற இடத்துக்கெல்லாம் இதுவும் வந்துட்டு இருக்கு, இந்த சரீரமும் நான் போற இடத்துக்கெல்லாம் என் மனசும் நான் தோணிட்டு இருக்கு, நான் தோணு சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதை கேர் பண்ணாம நம்ம எப்படி நிழல கேர் பண்ணாம ரோட்ல காரியத்தை கவனிக்கிறோமோ அவர் அப்படி போயிட்டு இருக்காராம். வர்த்தமானே அப்படி தேகே அஸ்மின் தேகே வர்த்தமானே அப்படி இந்த தேகத்திலேயே அந்த ஆத்மா இருந்தா கூட சாயாவது அனுவர்த்தினி அது ஏதோ நிழல் மாதிரி இந்த தேகம் கூட வந்து போட்டோம். ஏன் அவருக்கு அகந்தா மமதா பாவகா அகந்தா அகம் எனக்கூடிய புத்தி விடுவது அகந்தா புத்தி, நான் என்ற எண்ணமோ மமதா இது எனக்கு சேர்ந்தது மமகாரமோ நிர்மமோ நிரகங்காரா அப்படின்னு சொன்னாரு. அகங்காரமும் கிடையாது மமகாரமும் அவர் கிடையாது. அவர் எதுவும் நான்ற பற்று எதுலயுமே இல்ல, எதுலயுமே என்னோடதுன்ற எண்ணமும் கிடையாது. ஏன்னா அகதா மமதா அபாவகா அகதாவும் இல்ல மமதாவும் இந்த அகதாவும் மமதாவும் வந்துருச்சு யாருன்னா நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அது வேணும் இது வேணும் ராகத்வேஷங்கள் பிரவೃತ್ತಿ எல்லாம் வந்துடும். இவருக்கு என்ன அகந்தா பாவமும் இல்லை மமதா பாவமும் இல்லை. அகந்தா மமதா அபாவா ஜீவன் முக்திய லட்சணம். இதுதான் ஜீவன் முக்தம் லட்சணம். யார் ஒருவன் அகங்காரமும் மமகாரமும் இல்லாமல் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ ஏதோ நிழல் மாதிரி கூட வந்துட்டு இருக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாரோ சஹா ஜீவன் முக்தா, அவர்தான் ஜீவன் முக்தன். அதுதான் ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தான்னா என்ன சொல்றதுன்னா இதான் இப்படி இருக்கிறவர் யாரோ அவர் தான் ஜீவன் முக்தன், அவர் தான் ஞானி அப்படின்னாரு. அதீத அனனுசந்தானம் பவிஷ்யத் அவிசாரணம் ஔதாசீன்யமபி பிராப்தே ஜீவன் முக்தஸ்ய லட்சணம். இன்னொரு லட்சணம் என்ன புரியறதுக்கு சொல்றோம் பாருங்க. ஜீவன் முக்தன்னா எப்படி இருப்பான்னு கேக்குறா. அதீத அனனுசந்தானம், அதீதம் அப்படின்னா கடந்து போனது போன அதீத காலம்னா பவிஷ்யத் காலம்னா வரக்கூடிய காலங்கள், வர்த்தமான காலம்னாக்க இப்ப இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதீத அனனுசந்தானம். அதீதம்னா கடந்து போன விஷயத்தை பற்றியே அனுசந்தானம் இல்லாம இருக்கிறது. நம்ம அப்படி இருந்தோம், அது போயிடுச்சு இது போயிடுச்சு இவ்வளவு வீடு வச்சிருந்தா இப்படின்னு நினைச்சிட்டே ஒரு அவருக்கு அந்த இறந்த காலத்தை பத்தி கவலையே கிடையாது. அது கடந்து போச்சு என்ன எல்லாமே அப்படி இதுவும் கடந்து போகும். இப்ப இருக்கிற கஷ்டம் முதல்ல இருக்கோ போறது இதுவும் ஒரு நாள் போறதுன்னு நம்ம சொல்றது இல்லையா. அதே மாதிரி கடந்து போன நிலையை பத்தி கவலைப்படாதவர் யாரோ அவர் ஜீவன் முக்தர். அனனு சிந்தனம் அதீத போன விஷயங்கள் கடந்து போன விஷயங்களை பத்தி அனுசந்தானம் இல்லாம சிந்திக்காமல் இருப்பார். சரி வரப்போறத பத்தி கவலைப்படுவார். பவிஷ்யத் அதிகாரணம் அவருக்கு வரத பத்தி கவலையே கிடையாது. ஆகாமிய பத்தி ஒன்றும் கவலையே கிடையாது. சஞ்சீதத்தைய பத்தியே கவலைப்படல. ஏன்னா யாருக்கு ஏதோ நாங்க சரீரத்தோட நான் சம்பந்தம் போது வந்தது அதெல்லாம் இப்ப வந்ததுன்னா வந்துட்டு போட்டோமே எனக்கு என்ன இந்த சரீரத்துக்கு தானே வரப்போறது பிராரப்தம் எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறார். அவர் வரப்போறத பத்தியா கவலைப்படுறாரு. ஆமா பவிஷ்யத் அவிசாரணம் பவிஷ்யத் வரக்கூடியதை பத்தி விசாரமே அவருக்கு கிடையாது, கவலைப்படவே மாட்டார். அவரு ஔதாசீன்யம் அபி அவர் என்ன பண்ணாரு உதாசீனமா இருக்காரு, எதோடையும் சம்பந்தப்படாம இருக்காரு. அவரு உதாசீனமா இருக்கிறதுன்னா பட்சமே இருக்க இந்த பட்சம் அந்த பட்சம் இல்லாத ஒரு பாவத்துக்கு பேரு ஔதாசீன்யம். பட்சபாதமே இல்லாத ஔதாசீன்யம் அப்படி பிராப்தே ஜீவன் முக்திய லட்சணம். இப்படி இருக்கக்கூடிய நிலை ஔதாசீன்யம்னா எதிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல், கடந்த காலத்தை பற்றிய கவலை இல்லாமல், வரப்போற காலத்தை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறவர் யாரோ அவர் தான் ஜீவன் முக்தன். இதுதான் அவருக்கு டெபினிஷன் அப்படின்னு சொன்னார். இந்த டெபினிஷனை பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கொடுத்திருக்காரு. உதாசீனவதாசீனஹா குணைர்யோட விசால்யதே குணா வர்த்தந்தே இத்யேவ யோவதிஷ்டதே ந இங்கதே அப்படின்னாரு. உதாசீனவத் ஆசீனஹா அவர் எப்படி இருக்காருனாக்க உதாசீனமா இங்கதான் உட்கார்ந்து இருக்கார். ஆனா எந்த ஒரு பொருளோடையும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. உதாசீனவத் ஆசீனஹா உதாசீனா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா ஆசீனஹா தான் இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் எப்படி குணைகி ந விசாலித்தே இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியும் ஒரு குணமும் அவரை சரிக்கிறதே இல்லை. அவர் எதோடையுமே சம்பந்தப்படாம இருக்காரு. குணா வர்த்தந்தே அது குணம் அது அப்படிதான் இருக்கும். உடம்புனாக்க என்ன டாக்டர் கிட்ட தான் போகும். மூக்குன்னா என்ன ஜலதோஷம் வரதான் வரும். கண்ணுன்னா என்ன 40 வயசு ஆச்சுன்னா அது மேலே வரலன்னா தானே ஆச்சரியம். அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன இப்போ
அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அவர். எல்லாம் அதாவது காரியத்தை பண்ணிட்டு இருக்கு, குணங்கள் அந்தந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. எனக்கு என்ன அதுல உடம்புன்னு இருந்தா இப்படிதான் வரும், கையின்னு இருந்தா இப்படிதான் இடிச்சுதான் படம் பட்டுதுன்னா ரத்தம் வரும், ரத்தம் வந்துன்னா டாக்டர் போவேன், அவர் இன்ஜெக்ஷன் போய் இதெல்லாம் நடக்கிறதுதானே இந்த ஒண்ணு எனக்கு என்ன அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இதுல உதாசீனவ தாசீனம் இந்த சரீரத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா இந்த சரீரத்தில் நடக்கிற விஷயத்த பத்தி கொஞ்சம் கூட கவனிக்க அவருக்கு அதுல ஒரு எண்ணமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய உதாசீனவ தாசீனா குணஹீன விசாரியத்தை, இந்த குணங்கள்லாம் அவரை ஒன்னும் சலிக்கிறது இல்ல. குணா வர்த்தந்தே குணத்தோட போயிட்டு இருக்கு, அது அதனுடைய காரியத்தை அது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யா அவதிஷ்டதே அவர் உட்கார்ந்துட்டே இருக்க. இதுல பின்னாடி அவர் பார்த்துட்டே இருக்கு எல்லாத்தையும் இங்கத்தே அது எதோடையும் அவர் பற்றே வச்சுக்கிறது இல்ல. இதோட அப்படி இருக்கிறவன் யாரோ அதே அர்த்தத்தால ஔதாசீன்யம் அபி பிராப்தே ஜீவன் முக்திய லட்சணம்னு அங்க கீதையில சொன்ன அதே ஸ்லோகத்தை இங்க சொன்ன அவர். அங்க கீதையில என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த விவேக் சூடாமணியில. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இது 14வது சாப்டர்ல 23வது ஸ்லோகம். இந்த அதுல 24வது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்ற, சமதுக்கஸ்வஸ்தா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனா தஸ்ய பிரியா பிரியோ தீரஹ துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி. ரொம்ப துல்லியமா அவரு யாரு நிந்த பண்ணாலும் சரி, யார் அவர் ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி, அவர் சமமா இருக்கார். அவர் ரெண்டுத்தையும் ஒன்னா இருக்கார். சம துக்கா சொஸ்தா, அவர் துக்கத்தையும் சமமா பாக்குறார், சுகத்தையும் சமமா பாக்குறார். சொஸ்தா தனக்குத்தானே இருக்கார். சமலோஷ்ட காஞ்சனா, அவருக்கு ஓடு பார்த்தாலும் சரி, லோஷ்டானா ஓடு, அஷ்மானாக்க கல்லு, இது இரும்பு, காஞ்சனா பொண்ணு. இந்த ஓடா இருக்கட்டும், இரும்பா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், இது மூணுத்தையும் அவர் சமமா பாக்குறாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு போய் நம்ம வேதாந்தத்துல ஈடுபடணும், இந்த இருந்தா வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இது ராமகிருஷ்ணர் கதை. அவர் என்ன பண்ணாரு, 2 பேரும் போய் ரொம்ப வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒரு நாள் அப்படி போயிட்டே இருக்கச்ச ஒரு வைரக்கல் ஒண்ணு கீழே தெரிஞ்சுதான். உடனே அவர் என்ன பண்ணாரு, ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கோம், ஒருவேளை மனுஷனுக்கு எப்ப மனசு மாறும் சொல்ல முடியாது, என் ஒய்ஃபுக்கு திடீர்னு இதை பார்த்த உடனே ஆசை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலால பூட்டிட்டாரா. அதை பூட்டிட்டு கொஞ்ச தூரம் போன உடனே அதை போன 2 பேர் நடந்து வந்த உடனே சொன்னாங்க, நான் நீயும் வந்துட்டு இருந்தோமே, நான் ஒரு காரியம் பண்ணேன், ஒரு இது இருந்தது, அங்க வைரக்கல் இருந்தது, நான் என்ன பண்ணேன், நீ எங்க பாத்துருவியோன்னு அதை மூடினேன், உனக்கு திருப்பி ஆசை வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன. அவன் பார்த்து இவரை பார்த்து சிரிச்சானா, ஏன்னா இன்னும் கூட உங்களுக்கு கல்லுக்கும் வைரத்துக்கும் வித்தியாசம் தெரியறதா அப்படின்னு அவ கேட்டானா. இவர் அவனுக்கு ஏகப்பட்டா அப்பாத்துக்கு முன்னிட்டு போயாச்சு, உங்களுக்கு இன்னும் கூட கல்லுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியுது அப்படின்னாலும் அவன். ஏன்னா பகவான் சொல்லியிருக்காரு சமலோஷ்டாஸ்ம காஞ்சனா, அது நீங்க பொண்ணை பார்த்தாலும் இருப்ப பார்த்தாலும் ஓட பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், இதுதான் ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொல்லுங்க. குணதோஷ விசிஷ்டேஸ்மின் ஸ்வபாவேன விலட்சணே சர்வத்திர சமதர்ஷித்வம், அதுதான் சமதர்ஷித்வம். சமதுக்கஸ்வஸ்தா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனா சத்ய பிரியா பிரியோ தீரா துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதின்னு அங்க சொன்னார் கீதையில. அதே விஷயத்தை இங்க இவர் சொல்லியிருக்கார் 433வது ஸ்லோகத்துல. குணதோஷ விசிஷ்டேஸ்மின் ஸ்வபாவேன விலட்சணே சர்வத்திர சமதர்ஷித்வம் ஜீவன் முக்தஸ்ய லட்சணம். ஜீவன் முக்தனுடைய லட்சணமானது சொல்றேன் கேளு. ஸ்வபாவேன விலட்சணேன, தன்னுடைய இயற்கையிலேயே அவன் உதாசீனமா இருப்பான், அவன் எதோடையும் மிங்கிலே ஆக மாட்டான். ஸ்வபாவேன விலட்சண, ஒண்ணுக்கு ஒண்ணு விலட்சணமா இருப்பான். அவன் இருந்து கொண்டு குணதோஷ விசேஷ, நல்லது கெட்டது, குணமா இருக்கட்டும், குணம்னாக்க நல்ல குணங்கள், தோஷம்னா அதுல இருக்கக்கூடிய தோஷம். இந்த குணதோஷ விசிஷ்ட, நல்லது கெட்டதான இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்ல சர்வத்திர சமதாத்வம் சமச்சித்தத்துவம் எல்லாத்தையும் அவன் சமமா பாக்குறான். இது நம்ம எல்லாம் எப்படி பாக்குறான், ஒண்ணுத்துல ஒரு ஆளை பார்த்தாண்டாக்க அவர் நல்லவர்னு பாக்குறான், கெட்டவர்னு பாக்குறான், அவர் கோபக்காரர்னு பாக்குறான். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறான். நல்லவாளும் அவருக்கு ஒண்ணுதான், கெட்டவாளும் ஒண்ணுதான், பொருள் உள்ள இருக்கக்கூடிய குணமும் அவருக்கு ஒண்ணுதான், அழகா இருக்குன்னாலும் ஒன்னா, அழகா இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அவருக்கு. இப்படி பாக்குறாரு அவர். சுபாவேன விலட்சணே குணதோஷ விசிஷ்ட, சுபாவத்திலேயே விலட்சணமான குணங்கள் தோஷங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல அஸ்மின் லோகே, இந்த லோகத்துல சர்வத்திர எங்கும் சமதா சித்தம் சமமா பார்க்கக்கூடியது
யாருக்கு அந்த நிலை இருக்கோ அதுதான் ஜீவன் முக்தத்திய லட்சணம். அப்படிப்பட்டவர் யாரோ அவர் தான் ஜீவன் முக்தமான். அவர் எப்படின்னா மானாபமானயோ துல்லியா துல்லியோ மித்ராரி பக்ஷயோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீத உச்சதே அப்படின்னு கீதையில சொன்னாரு. மான அபமானயோகோ துல்லியா. ஜடபரதர் அவரை எல்லாரும் திட்டிட்டு இருக்கும் போதும் பண்ணார். ஒரு ராஜா அவரை பார்த்து நல்லா குண்டா இருக்க என்ன வந்து கூப்பு அப்படின்னார். அவர் ஞானி, அவர் பாட்டு உட்காந்துருக்க. சரி அவர்தான் கூப்பிடுறாரு, நல்லா தானே இருக்கும். அவர் நேரம் தூக்கிட்டே போனார். நடுவுல மிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கரெக்டா தூக்கிட்டே ஒரு இவர் வந்து எங்கேயோ பிரம்ம ஞானத்திலே இருக்கும். அவர் பாட்டுக்கு தூக்கின்னு போறாரு. அவர் பாட்டுக்கு ஒரு வெளியில போயிட்டு இருக்காரு. எல்லாரும் போட்டு அவரை அடிக்கிறாங்க. அப்பவும் இவர் ஒண்ணுமே சொல்ற. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா பார்த்தா என்னடா இப்படி இருக்காருன்னு பார்த்தாங்க. ஒரு பெரிய ஞானி ஐயோ இவரை போய் தூக்க சொல்லிட்டோமே, அவருக்கு நமஸ்காரம் பண்ண. அவர் அப்பவும் கவலைப்படல, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். இப்படி ஜடபரதர் சுகர் இப்படி எல்லாம் நமக்கு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, மானாபமான யோகோ துல்லியா. தன்னை யாராவது அப்போ பிரைஸ் பண்ணாலும் மானம் பண்ணாலும் சரி, அப்பவும் ஒண்ணு அதுக்காக ஒண்ணும் பண்றது இல்ல. அதுக்காக உடனே வட்ட செயலாளர் செத்து கொடுக்க போறது இல்ல. அபமானம் பண்ணாலும் சரி, அதுக்காக போச்சுட்டு கேஸ் போறதும் கிடையாது. மானாபமான யோகோ துல்லியா. மானமும் கிடையாது, அபமானமும் பண்ணாலும் துல்லியமா இருக்காரு. துல்லிய மித்ர ஹரிபக்ஷ யோகம். அது ஃப்ரெண்டினுடைய பட்சம், இது எதிரியினுடைய பட்சம். இந்த மாதிரி எல்லாம் ரெண்டும் கிடையாது. உதாசீனவத் ஆசீனா. அவர் ரெண்டுத்திலையும் துல்லியம் தான். அது துல்லியமா இருங்க. சர்வாரம்ப பரித்யாகி. அதெல்லாம் ஒரு ஆசையினால் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதுவுமே தியாகம் பண்ணிட்டார். அவர் ஆசையே இல்ல, ஆரம்பிக்கவே இல்லை. சர்வாரம்ப பரித்யாகி. ஆசை இருந்தாதானே ஆரம்பிக்க போறான் கர்மாவை. இவர் சர்வாரம்ப பரித்யாகி. அவர் கர்மாவே வேண்டாம், தியாகம் பண்ணார். அப்படிப்பட்டவர் யாரோ அவருக்கு பேர் தான் குணாதீதா ஸ்திரப்பிரக்யா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த விஷயத்தை இப்ப சொல்ல போறாரு. இஷ்டா நிஷ்டார்த்தம் பிராப்தௌ சமதர்ஷிதயாத்மனி உபயத்ராதிகாரித்வம் ஜீவன் முக்தஸ்ய லட்சணம். இஷ்ட அனிஷ்ட அர்த்தா. மான அபமானங்கள், மித்திரபட்சம் ஹரிபட்சம், இப்படி இஷ்டமானது விருப்பமான பொருள், அனிஷ்டமான பொருள் வெறுப்பான பொருள் அப்படின்ற ரெண்டும் அவருக்கு வந்தா கூட துல்லிய நிந்தாத்ம ஸ்துதினார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி, நிந்தனம் பண்ணாலும் சரி, அவர் சமமா தான் இருப்பார். சுகம் வந்தாலும் சமமா இருப்பார், துக்கம் வந்தாலும் சமமா இருப்பார், வெற்றி வந்தாலும் சமமா இருப்பார், தோல்வி வந்தாலும் சமமா இருப்பார். இஷ்டமான பொருள் கிடைச்சதுனால சமம், வெறுப்பான பொருள் அவருக்கு வந்து சேர்ந்ததுன்னா பரவாயில்ல வந்துட்டு அப்படின்னு சமதர்ஷிதையா ஆத்மனி. சமமாக ஒரே மாதிரியே தன்னுடைய மனசுல அவர் பார்க்கக்கூடிய உபயத்திர அதிகாரித்துவம். ரெண்டுத்திலுக்குமே அவருக்கு ஒரு மாறுதலும் கிடையாது. அதிகாரித்துவம்னாக்க விகாரத்துவம்னாக்க மாறுதல். மாறுதல் இல்லாத ஒரு நிலை. அதுதான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம். துன்பத்துல இருந்தாலும் சரி, இன்பத்துல இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, போவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அப்படி ஆசைப்பட்டு ஆரம்பிக்கக்கூடிய கர்மாவலி எல்லாம் தியாகம் பண்றவன் யாரோ அவன் தான் குணாதீதன்னு சொன்ன அந்த ஸ்லோகத்தை அப்படியே வருது. இஷ்டா நிஷ்டார்த்த சம்பிராப்தௌ சமதர்ஷிதயாத்மனி உபயத்ராதிகாரித்வம் ஜீவன் முக்தஸ்ய லட்சணம் அப்படின்னு இதுல எவ்வளவு அழகா நீங்க பாத்தீங்கன்னா 14வது சாப்டர்ல அப்படியே அங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்காரோ 23, 24, 25 அதே போர்ஷன்ல இவரும் ஆச்சாரியாலும் போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னாங்க சந்திரசேகர பார்த்து இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து நமக்கு காமிக்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க எடுத்து பார்த்தோம், ஓஹோ இதேதான் அங்க சொல்லியிருக்கு, அதேதான் இங்க சொல்லியிருக்குன்றது நமக்கு தெரியுது. இதெல்லாம் பெரியவா நமக்கு பண்ணி கொடுத்த பொக்கிஷா இது. இஷ்டா நிஷ்டார்த்த சம்பிராப்தௌ சமதர்ஷிதயாத்மனி உபயத்ராதிகாரித்வம் ஜீவன் முக்தஸ்ய லட்சணம். அது என்ன, மானாபமானயோ துல்லியா துல்லியோ மித்ராரி பக்ஷயோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீத உச்யதே அப்படின்னு அண்ணாவும் அந்த ஸ்லோகத்தை அப்படியே அழகா போட்டுருக்காரு. இங்க போட்டு இதே ஸ்லோகத்தை கீதா ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கோ அப்படி இருக்கக்கூடியவர் இஷ்டமோ அனிஷ்டமோ விருப்பத்தக்கதோ வெறுக்கத்தக்க பொருள் அடையும் போது கூட சமமான நோக்கு ரெண்டு நிலையிலையும் இருக்கக்கூடியவர், மாறுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை யார் இயக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அப்படி ஜீவன் முக்தத்திய லட்சணம் முதல்ல இன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஸ்திதப்பிரக்ஞஸ்ய எதிரேயம் சதானந்தமஸ்தே பிரம்மண்யே விலீனாத்மா அப்படின்னு சொன்ன அந்த ஸ்லோகத்தை அப்படியே விஸ்தாரமா சொல்லிட்டே போறார். இன்னும் ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை மேலும் இதே டாபிக்க சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. எதுக்காக திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா இதுதான் நம்ம அடைய வேண்டிய கோல்ன்றதுனால திருப்பி திருப்பி ஆதரார்த்தம்
கொஞ்சம் இப்போவாது அதை புரியுங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றதுன்னா என்ன அர்த்தம், அவ்வளவு முக்கியம் இந்த ஸ்லோகங்கள்லாம். அது திருப்பி திருப்பி நீங்க சிந்தனை பண்ணா ஒரு மணி நேரம் அந்த ஞானிகளை பத்தி பேசினாலே புண்ணியம், ஞானிகளை பத்தி நினைச்சாலே புண்ணியம், ஞானிகளை பத்தி படிச்சாலும் புண்ணியம்ன்றதுனாலையும் அது முதல்ல நமக்கு அது ஒரு கோலாக இருந்து அந்த ஜீவன் முக்தி ஸ்தானத்தை நம்மளும் அடையணும் அப்படின்ற என்ன. இல்லைன்னா வேதாந்தம் படிக்க பிரயோஜனம் இல்லாம போயிடுவேன்ற காரணத்தினால திருப்பி 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 அதையே சொல்லிட்டு இருக்காரு ஆச்சாரியார். இதனுடைய போர்ச்சன் பாக்கிய அடுத்த திங்கட்கிழமை இதே நடத்திக்கமோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி